அந்த நாட்களில் சாலமோன் ராஜாவை விடுகதையினால் சோதிக்கிறதுக்காக தென்தேசத்து ராஜஸ்திரி ஷீபா வந்தாங்கங்க. இந்த நாட்களில் நவீன கால ராஜஸ்திரி குயின் ஷீபா சிஸ்டர் டீம்லேருந்து வந்திருக்காங்க உங்களை விடுகதையினால் சோதிக்க. பார்க்கலாம் எத்தனை சாலமோன்கள் இங்கே இருக்கீங்கன்னு. என்னப்பா கையில் வெறும் பேப்பர்லாம் அதிகமாக எடுத்து வந்துருக்கிறேன். 10th + 2 தான் எக்ஸாம் வைப்பான்னு பார்த்தா இப்படி இங்கே எக்ஸாம் வைக்க வந்துட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இப்போ நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் மூளைக்கு வேலை கொடுக்க வந்திருக்கேன்ப்பா. அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி புரியாத புதிரான விடுகதைக்கு விடை கேட்க வந்திருக்கேன். பைபிள்லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் கேட்கப்படும். அதுக்கு சரியான விடையை சொல்கிறவங்களுக்கு அருமையான பரிசு காத்திருக்கு. அப்படியாப்பா அப்படியாப்பா நீ எவ்வளோதான் கஷ்டமான கொஸ்டின் கேட்டாலும் நம்ம கேபிரல் பாஸ்டர் 90 days 180 days பைபிள் ட்ரைனிங் தான் வச்சிருக்கிறாரு. அதனால் நீ எவ்வளோ கஷ்டமாக கொஸ்டின் கேட்டாலும் பிரதர்ஸ்லாம் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க பாரு ஆன்சர் சொல்கிறதுக்கு. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டர் சைடு விடுகதை கேட்போம். அவங்க வந்து ஆன்சர் சொல்லலை, சரியான ஆன்சர் சொல்லலை அப்படின்னா பிரதர் சைடுக்கு பாஸ் பண்ணிவிடுவோம். சரியான விடையை சொல்கிறதுக்கு நீங்கள் ரெடிங்களா? ஓகே, ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்போ பிரதர் சைடு கேட்குறியா சிஸ்டர் சைடு கேட்குறியா? நாங்கள் எப்பயுமே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, நாங்கள் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டோம். உண்ட வீட்டில் ஃபஸ்ட்டு ரிடில்ஸு. உண்ட வீட்டில் இரண்டகம் உருவாக்கியவன் பிடிபட எண்ணினான் கம்பிகளை வருந்தினான் தவறுக்காய் திருந்தினான் மீண்டும் அவன் யார்? கெட்ட குமாரனா? இல்லைங்க சிஸ்டர், வேற யாராவது? கை தூக்குங்க சிஸ்டர். யாருக்கோ ஆன்சர் தெரியா ஃபஸ்ட்டு கை தூக்குங்க. உண்ட வீட்டில் இரண்டகம் உருவாக்கியவன் பிடிபட எண்ணினான் கம்பிகளை வருந்தினான் தவறுக்காய் திருந்தினான் மீண்டும் அவன் யார்? சொல்லுங்க. இல்லைங்க சிஸ்டர். ஓகே, பிரதர் சைடு கேட்டுடலாங்களா? பாஸ் ஆகிடுது. பிரதர் சைடு சொல்லுங்க பிரதர். ஒனேசிமோ த கரெக்ட் ஆன்சர். ஓகே சிஸ்டர் அவருக்கு ப்ரைஸ் கொடுத்துருங்க. அது பிலமோன் 1ஆம் அதிகாரம் 10 to 19 வசனத்தில் பவுல் வந்து ஒனேசிமுக்காக பிலமோனுக்கிட்ட அவரை வந்து அவர் கைப்பட எழுதின லெட்டர் இதில் அது வருது. ஓகே, நெக்ஸ்ட் ரிடில்ஸ் வந்து பிரதர் சைடு. சாத்தானின் வீட்டினிலே சாத்தானுக்கு டாட்டா காட்டி சாட்சியாய் வாழ்ந்து வந்த உண்மையுள்ள உத்தமன் அவன் யார்? இல்லை பிரதர், நோ. சாத்தானின் வீட்டினிலே சாத்தானுக்கு டாட்டா காட்டி சாட்சியாய் வாழ்ந்து வந்த உண்மையுள்ள உத்தமன். உத்தமன்றது சாட்சின்னு கூட எடுத்துக்கலாம். உண்மையுள்ள சாட்சி இல்லை பிரதர். ஓகே, கொஸ்டின் பாஸ் பண்ணிடலாங்களா? இல்லை யோசேப்பு சொன்னான். இல்லைப்பா தெரியலைங்க சிஸ்டர் சைடு. ஐயோ இல்லை சிஸ்டர். ஓகே, அது வந்து அந்திப்பா. வெளிப்படுத்தல் விசேஷம் 2:13 சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் இருக்கிறான்றது வசனம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். இந்த பரிசு வந்து நடுவுக்கு வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சிஸ்டர் சைடு. சிஸ்டர் சைடு. டமார் டுமிர் இடி வீட்டிற்குள் இடிக்க சரசரவென மழை கூரையில் பெய்ய சொட்டு சொட்டாய் தண்ணீர் ஓயாமல் ஒழுகியது. அது என்ன? யார் சொன்னது? ஃபஸ்ட்டு சூப்பர், கரெக்ட் ஆன்சர் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். மனைவியின் சண்டைகள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துலையும் இருக்குது, 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துலையும் இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரிடில்ஸ் வந்து பிரதர் சைடு. நெறி தவறி நுழைந்ததால் நெற்றியிலே பொட்டு. அது என்ன, யாருக்கு? வெரி குட், சூப்பர் பிரதர். ஆமாம், 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருக்கு. தேங்க்யூ பிரதர். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து சிஸ்டர்ஸ். காய்க்காமல் பழுத்திடும் கசக்காமல் இனித்திடும் பல வண்ண பழங்களை பலருக்கும் தந்திடும் நித்திய வாழ்வை நீ அடைய நித்தமும் இது தேவை.
என்ன சிஸ்டர்? டிஸ்ப்ளே போடணுங்களா? டிஸ்பிளே போடுங்க பிரதர். காய்க்காமல் பழுத்திடும், கசக்காமல் இனித்திடும், பலவண்ண பழங்களை பலருக்கும் தந்திடும், நித்திய வாழ்வை நீ அடைய நித்தமும் இது தேவை. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். கரெக்ட் ஆன்சர். ஏந்திரி சிஸ்டர், ஸ்டாண்ட் அப். ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23ஆம் வசனத்தில் இது இருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்த क्वेश्चन வந்து பிரதர் சைடு. ரெடிங்களா பிரதர்? சிங்கம்பால் வந்து சிந்தைக்குள் நுழைந்து சிறைப்பிடிப்பானாம், அவன் யார்? சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். வெரி குட், சூப்பர் சூப்பர் பிரதர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கு. உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஓகே, தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட் வந்து 7th கொஸ்டின் சிஸ்டர் சைடு. கையினால் வரைந்தால் அது சித்திரம், கைக்குள் வரைந்தால் நீ பத்திரம், அது எங்கே? என்ன சிஸ்டர்? ஏன் நின்று சொல்லுங்க. ஏந்தி சொல்லுங்க சிஸ்டர். இயேசுவின் கரம்ங்களா? என்ன சரியான ஆன்சர் சொல்லுங்களா? கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க. நியர்பை கிட்ட வந்துட்டீங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். கர்த்தரின் உள்ளங்கைகள், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பிரதர் சைடு. சூப்பரான டெய்லருங்க, சுறுசுறுப்பாக தச்சாருங்க, நல்ல காரியம் செஞ்சாருங்க, நல்ல பெண்ணாய் வாழ்ந்தாருங்க, அவள் யார்? சொல்லுங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். அந்த தம்பிக்கு ஒரு ப்ரைஸ் கொடுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனத்துக்குள்ள இருக்கு. தேங்க்யூப்பா. அவங்களுடைய பேரு தொற்கால்னு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிஸ்டர் சைடு. குறை இருந்தால் கேட்கலாம், நிறைவாக வாங்கலாம், சம்பாதிக்க முடியாததை சர்வ வல்லவர் தந்திடுவார். குறை. சூப்பர் சிஸ்டர், ஃபஸ்ட்டு இவங்க சொல்லிட்டாங்க. யாக்கோபு 1:5 இருக்கு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு இருக்கு. ஞானம் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து பிரதர் சைடு. சரிகம பதனி தரிகிட திரிகிடத்தோம், தாளம் போட்டு கைகள் தட்டி கர்த்தரை துதிக்க சொல்லும் கீதம், அது என்ன? சூப்பர், எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் தான் இது. ஓகே, சங்கீதம் 150ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் அவரை எப்படி கர்த்தரை எப்படி துதிக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, வெரி குட். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ.